மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் 12வது முடிச்சு. இந்த 12வது முடிச்சினுடைய மூலப்பொருள் ஆகாயம். இதோடு கூட நெருப்பு, நீர், இந்த மூலப்பொருட்களும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடிச்சினுடைய நிறம் இளம் ரோஸ். இதன் இருப்பிடமாக சொல்லப்படுறது 11வது சக்கரத்திலிருந்து தலையினுடைய பின்பகுதி வழியாக 4 விரல்கடையின் இறுதியில், அதாவது 11வது சக்கரத்தில் இருந்து 4 விரல்கடை வைக்கும்போது தலையினுடைய பின்பகுதி வழியாக அந்த 4 விரல்கடையினுடைய இறுதியில் இந்த முடிச்சு இருக்குது. இதனுடைய மண்டலம் பிரபு. நாம் ஓரொரு சக்கரத்தை கடக்கும் போதும் நம்மளுடைய உணர்வுறு நிலை 4 வகைகளாக மலர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சாலோக்கியதா, சாமீபியதா, சாரோப்பியதா, சாயுஜ்யதா. சாலோக்கியதா அப்படிங்கிறது ஒத்தத்தன்மை, கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஓரொரு முடிச்சுகளுக்குள்ளேயும் நாம் நுழையும் போது நம்மளுடைய உணர்வுறு நிலைங்கிறது 4 விதமாக வெளிப்பட்டு இறுதியில் அந்த தன்மையோட, அதாவது அந்த உணர்வோட அல்லது அந்த நிலையோட ஐக்கியமாகுது. இப்போ முதல்ல சொன்ன ஒத்தத்தன்மை அப்படிங்கிறது அந்த நிலைக்குள்ளே நாம் போகும்போது ஒரு தெளிவில்லாத மனநிலையில் போகிறோம். அப்போ தொடக்கம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பயணத்தில் அனுபவம் கிடைக்கும்போது நமக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. அந்த முன்னேற்றத்தின் மூலமாக அந்த நிலையை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அந்த உணர்தலின் மூலமாக புரிதல் ஏற்படுது. அப்போது தொடக்கத்தில் ஒரு தெளிவில்லாத தன்மையில் ஆரம்பித்து நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக முன்னேற்றம் கிடைச்சி, முன்னேற்றத்தின் மூலமாக அதை பற்றி உணர்ந்து அதோட ஒரு புரிதல் ஏற்பட்டு முன்னேறுறோம். அந்த மாதிரி ஒரு நிலையில் நாம் ஒத்தத்தன்மை அடையிறோம். அடுத்தது ஒத்தத்தன்மை அடைந்த பிற்பாடு சாமீபியதான்னு சொல்லப்படுற அருகாமை, நியர்னஸ், அந்த நிலையோட அல்லது அந்த தன்மையோட நெருங்கி அருகாமைக்கு போகிறோம். அப்படி போனதுக்கப்புறமா 3வதாக சொல்கிற சாரோப்பியதா, அடையாளம் காணறது, அதாவது ஐடென்டிகாலிட்டி, அந்த நிலையோட ஒரு ஒத்திசைவு ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது நமக்குள்ள ஒரு லகுவான தன்மை உருவாகி ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு தன்மையாக மாற்றமடையுது. இப்படி 3வது நிலையை கடந்து 4வதாக சொல்கிற சாயுஜ்யதா, அதாவது ஐக்கியம், மெர்ஜாகிறது. அந்த நிலையோட ஒரு ஒத்த உணர்வு ஏற்பட்டு நம்மளுடைய அகங்காரம் தூய்மை அடைஞ்சு அந்த தன்மையோட ஒன்று கலக்கிறோம். இப்படியா இந்த 4 நிலைகள்ங்கிறது ஒரு கட்டத்திலையுமே ஏற்படுது. இந்த 4 நிலைகளை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ராஜா அரண்மனையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ராஜா வாழக்கூடிய அந்த நாட்டில் குடிமகனாக வாழறதுக்கு அனுமதி கேட்டு அது கிடைக்கிறது. அப்போது அந்த நாட்டுக்குள்ளே நாம் போகிறோம். இது அந்த ஒத்த நிலைக்குள்ளே பிரவேசிக்கிற சாலோக்கியம். அடுத்தது அந்த ராஜா இருக்கிற அரண்மனைக்குள்ளே சேவை செய்யறதுக்கு அனுமதி வாங்கிறது. இது அந்த அருகாமையை அடையறதுக்கான ஒரு நிலை, சாமீபியம். அடுத்தது 3வது அந்த ராஜா மாதிரியே உடை போட்டுக்கிறது, அந்த தோற்றத்தில் வெளிப்படுத்துறது. இது அவரை மாதிரியே ஒத்தத்தன்மையை அடையிற சாரூபியம். கடைசியாக 4வது ராஜாவோட ஒன்றாகிறது, அவரோட ஒன்றா கலக்கிறது. இது சாயுஜ்யம், ஐக்கிய நிலையை அடையிறது. இந்த மனமண்டலத்தினுடைய ஆன்மீக யாத்திரைங்கிறது அகங்காரத்திலிருந்து பணிவை நோக்கிய ஒரு பயணமாக இருக்குது. நம்மளுடைய அகங்காரம் தூய்மைப்படுத்தப்பட்டு அது பணிவாக மாறுது. இந்த 12வது முடிச்சில் நாம் தூய்மையில் ஆளுமை பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி நிலையினுடைய சாராம்சம்னு சொல்லப்படுறது எளிமை, தூய்மை. இப்போது இந்த முடிச்சில் நம்மளுடைய உணர்வுறு நிலையில் காணப்படக்கூடிய அந்த தூய்மைங்கிறதுல எந்த முரண்பாடுகளுமே இருக்கிறதில்ல. நம்மளுடைய எண்ணங்களில் எந்த வலுவுமே இல்லாமல் உணர்ச்சிகளினுடைய கடினத்தன்மைகள் எல்லாமே இழந்த நிலையில் அந்த உயர்ந்த சுயத்தோடு இணைந்த தன்மை நமக்குள்ளே வெளிப்படுது. அதே நேரத்தில் எல்லா சக்கரங்களுமே தூய்மையடைந்த நிலையில் இருக்குது. இப்படியா இப்போ நாம் இந்த 12வது முடிச்சுக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிறது என்ன? இதுவரைக்கும் சொன்ன ஐக்கியமாதல், ஒத்தத்தன்மை அடைதல், இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகளில் நமக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களுமே ஐக்கியமடையக்கூடிய புள்ளி இந்த 12வது முடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே மென்மைப்படுத்தப்பட்ட ஒத்தத்தன்மை, அதாவது சாயுஜ்யதா,
அந்த ஒரு நிலைக்குள்ள எந்த ஃபோர்ஸுமே இல்லாமல் அப்படியே இயல்பாக தன்னிச்சையாக நுழையிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே எளிமைத்தன்மை கூட 100 மடங்கு கனமானதாக தோற்றமளிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே தூய்மைத்தன்மைங்கிறது இருக்குது. நம்மளுடைய ஜீவிதத்தினுடைய புது வடிவம் இந்த முடிச்சில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மட்டத்துக்கு நாம் வரும்போது நம்மளுடைய அகங்காரம் உண்மையிலேயே அடங்கி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இன்னும் முன்னேற முடியும். அதே நேரத்தில் இந்த 12வது முடிச்சை அடையிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயம். இதுக்கு மேலே இன்னும் முன்னேறி போகிறதுங்கிறது இன்னுமே அரிதான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடிச்சினுடைய நிலைகளை விளக்கிறதுக்கு பொருத்தமான வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சா கூட அதுவுமே இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த எளிமைத்தன்மையை விட பல மடங்கு கனம் பொருந்தியதாக இருக்கும். அந்த அளவுக்கு தூய்மையும் எளிமையும் நிறைந்த பிரதேசம். இப்போது இந்த முடிச்சில் மென்மைப்படுத்தப்பட்ட ஒத்தத்தன்மை அந்த நிலையை அடைஞ்சு அடுத்த முடிச்சுக்கு போகிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கும். ஆன்மா மையம் இது ரெண்டும் கலக்கிறதுங்கிறது நதியில் கடல் அதாவது நதிகள் கடலில் கலக்கிற மாதிரி. கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த நதிகள் எல்லாமே ஒன்றிணையறதுக்கு சமம். இது எல்லாமே தனித்தனியாக வந்து அந்த கடலில் இணையுது. அந்த மாதிரி தனித்துவமான உணர்வு நிலை பிரபஞ்சமளாவிய உணர்வு நிலையில் இணையுது. இந்த நதிகளினுடைய ஆற்றல் ஓட்டம்னு சொல்லப்படுறது நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் சக்கரத்தினுடைய ஆற்றல் ஓட்டம் அதற்கு சமமான ஒன்று. அப்போது அது எல்லாத்தோடையும் ஒத்திசைந்த நிலையில் நாம் முன்னேறி வரோம். அப்படி வரும்போது வளர்ச்சியடைந்த நிலையில் கடல்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளில் ஐக்கியமாகிறோம். ஏற்றுக்கொள்ளும் தன்மையோடையும் அன்போடையும் தைரியத்தோடையும் இந்த மாதிரி எல்லா நிலைகள்லையும் ஆளுமை பெற்று அதே நேரத்தில் நம்மளுடைய அகங்காரம் பணிவாக மாறி இறுதி நிலையை நோக்கி முன்னேறி வரோம். இப்போது நம்மளுடைய ஆன்மாவினுடைய உணர்வுங்கிறது இலக்கை அடைந்த ஒரு திருப்தியில் இருக்குது. அதே நேரத்தில் மாஸ்டர்னுடைய அரவணைப்பும் நமக்கு இருக்குது. அந்த ஒரு உணர்விலையும் ஆன்மா ஒரு திருப்தியடைந்த நிலையில் இருக்குது. நமக்குள்ளே இருந்த ஆசைகள் எல்லாமே விடை பெற்று பூரணமான மனநிறைவு நிலையில் முழுமையில மிதக்கிறோம். அந்த பரம்பொருளே மூலமே நமக்காக காத்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த நிலையில் இப்போது இந்த 12வது சக்கரத்திற்கு மேலே கிட்டத்தட்ட நெருக்கமாக அடுக்கி வைத்த மாதிரி பிரம்மரந்திரான்னு சொல்லப்படுற இன்னொரு சக்கரம் நமக்கு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மரந்திரான்னு சொல்லக்கூடிய இந்த புள்ளியில தான் கருவுறக்கூடிய அந்த தருணத்தில் ஆன்மா ஸ்தூல சரீரத்தில் பிரவேசிக்குது. அதாவது இதன் வழியாக ஆன்மா உடலுக்குள்ளே வருது. அதே நேரத்தில் இந்த புள்ளி வழியாக தான் மரணத்தினுடைய அந்த தருவாயில் பரிணாம வளர்ச்சியடைந்த ஆன்மாக்கள் ஸ்தூல சரீரத்தை விட்டு இதன் வழியாக வெளியில் போகுது. முக்தியடைந்த ஆன்மா அது மட்டும்தான் இதன் மூலமாக வெளியில் போகுது. முக்தி அடையாத நிலையில் அதாவது பரிணாம வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கிற ஆன்மா கண்கள், காதுகள், மூக்கு இந்த வழியில் வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இந்த ஆன்மீக பயணத்தில் முன்னேறி வரும்போது இந்த 12வது சக்கரத்தை அடையிறோம். அப்போது அந்த ஆன்மாவினுடைய இயல்பான மன விருப்பமாக இந்த பிரம்மரந்திராங்கிற இந்த சக்கரத்தின் வழியாக வெளியேறி போகணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது அந்த ஆன்மா இந்த சக்கரத்தின் வழியாக நம்மளுடைய உயிர் போகணும், இதன் வழியாக வெளியேறணும்னு சொல்லி மன விருப்பம் கொண்டுட்டுருக்கு. ஆனால் தகுதி வாய்ந்த குரு இது நடக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். அதுக்கு பதிலாக இந்த பிரம்மரந்திராங்கிற சக்கரத்தை தவிர்த்து மாற்று பாதையில் மைய மண்டலம்னு சொல்லப்படுற பயணத்தினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளை இன்னும் முன்னேற்றி தொடர்ந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உதவி பண்ணுறாரு. அப்போ நம்மளுடைய ஆன்மீக பயணம்ங்கிறது இன்னும் மைய மண்டலம் அதை தாண்டியும் இருக்குது. மைய மண்டலத்தில் இருக்கிற அந்த 13வது சக்கரத்தை நோக்கி உந்தி தள்ளுறதுக்கு தேவையான வேகத்தை ஒன்று திரட்டினபடி நம்மளை அடுத்த கட்டத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 2லிருந்து 3 நாட்களுக்குள்ள குரு இந்த பாதைகளில் வர ஓரொரு புள்ளியிலையும் பக்தி, ஏக்கம், பரிதவிப்பு இந்த நிலைகள் எல்லாத்தையும் நமக்குள்ள மீண்டும் மீண்டும் தூண்டிவிட்டு 64 புள்ளிகள் அல்லது சக்கரங்கள் இதோட வழியாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி இந்த 2-3 நாளுக்குள்ளே இந்த பயணம்ங்கிறது நமக்கு நடக்குது. இந்த 64 புள்ளிகளில் இருக்கிற நம்மளுடைய பயணம்ங்கிறது
மாஸ்டரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பரிதவிப்பு உணர்வானது நமக்குள்ள ஒன்று திரண்டு இருக்கு. அதுவே நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலை உருவாக்கி கொடுக்குது. இந்த நிலையில் மாஸ்டர் நம்மளை உந்தி தள்ளுறதுக்கு அது ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குருவால் கொடுக்கப்படுற இந்த ராக்கெட் வேக உந்துதல்ங்கிறது நமக்கு இல்லைன்னா நாம் இந்த பிரபுங்கிற மண்டலத்திலேயே நிரந்தரமாக தங்கிடுவோம். இந்த மாதிரி இந்த பிரம்மரந்திரான்னு சொல்லக்கூடிய அந்த துணை புள்ளியை கடக்கிறோம். அது கூடவே இந்த 12வது முடிச்சில் 2 துணைப்புள்ளிகள் சொல்லப்படுறது. ஒன்று பிரம்மரந்திரா, இன்னொன்று சத்தியபாதை. இந்த சத்தியபத் அப்படிங்கிற இயற்கையினுடைய நுழைவாயில், அதையும் கடந்து 12வது முடிச்சுக்கு நம்ம போகிறோம். சத்தியபத்துன்னு சொல்கிற இயற்கையினுடைய நுழைவாயில், இந்த பகுதியை கடக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, அதாவது நம்மளுடைய அகங்காரத்தினுடைய தூய்மையை இது சரிபார்க்குது. அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான முன்னேற்றம் நமக்குள்ளே இருக்கா, அந்த ஒரு தன்மையை சரி பார்த்து நம்மளை முன்னேற்றி கூட்டிகிட்டு போகுது. இந்த பகுதியை மாஸ்டர் நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை அப்படின்னு சொல்கிறாங்க. அகண்டு வளைந்த பாதை அப்படின்னு. இதற்குள்ளே நுழையும் போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி வெளிப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஆன்மா, அன்பு, இது ரெண்டுமே ஒன்றாகக்கூடிய ஒரு உணர்வு. பணிவு நம்மளுடைய இயற்கையான சுபாவமாகுது. அதே நேரத்தில் இதயம் வெகுளித்தனமான குழந்தை மாதிரி ஆகுது. ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி நாம் ஆயிடுறோம். தன்னை கரைச்சிக்கிட்டு மெழுகுவர்த்தி ஒளி தருது. அந்த மாதிரி எந்த உணர்வுகளுமே இல்லாமல் அன்பானவர்களாகவே ஒரு உருகின நிலையில் நாம் காணப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூடவே சரணடைந்த ஒரு அனுபவம், முன்னேறிய மனோபாவம், எல்லாமே ஒன்றுதாங்கிற உணர்வு. இன்னும் சரியாக சொன்னால் மாஸ்டர் சொல்கிற மாதிரி எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருக்கிறோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு நிலை. இப்படியா மனமண்டலத்தினுடைய யாத்திரைங்கிறது முடியுது. இதுவரைக்கும் 6 மண்டலங்கள் வழியாக நம்மளுடைய பயணங்கிறது நடந்திருக்கு. இதய மண்டலம், பிரம்மாண்ட மண்டலம், பரபிரம்மாண்ட மண்டலம், சரணாகதிக்கான மண்டலமான பிரபன்ன, அடுத்தது இறைவன்கிட்ட சரணாகதி அடையறதுக்கும் இறைவனுடைய அருகாமையில் போகிறதுக்கும் இடையில் இருக்கிற மண்டலமான பிரபன்ன பிரபு, கடைசி இறைவனுக்கு அருகாமையில் இருக்கிற மண்டலமான பிரபு. இந்த மாதிரி 6 மண்டலங்கள் வழியாக மனமண்டலத்தினுடைய இதய மண்டலத்தினுடைய யாத்திரைங்கிறது நமக்கு நடக்குது. தெய்வீகத்தை நோக்கி நாம் பயணிக்கும்போது முதல்ல நினைக்கிறதுங்கிறது உணர்வாக மாறுது. அந்த உணர்வுங்கிறது தெய்வீகமாக மாறுது. தெய்வீகம்ங்கிறது தெய்வீகமாக மட்டுமே இருக்குது. கடைசியாக அந்த உணர்வும் இல்லாமல் போகுது. அதுவே நிரந்தரமான ஒன்றா மாறிடுது. கடைசியாக நாம் போகிறது எந்த உணர்வுமே இல்லாத அந்த ஒரு நிலையை நோக்கி, அதாவது ஒன்றுமில்லாத தன்மையை நோக்கி. ஆன்மீகம் நமக்கு இருக்கிறத கொண்டு திருப்தி அடையிறதுக்கு கற்றுக் கொடுக்குது. லாலாஜி மாஸ்டர் சொன்ன மாதிரி இல்லத் கில்லத் ஜில்லத், அதாவது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு, அந்த ஒரு மனநிலையில் இருக்கிறதுக்கு நாம் கற்றுக்குறோம். இல்லத் அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கிறது. கில்லத்துங்கிறது எப்போவுமே கொஞ்சம் உடல்நல குறைவு இருக்கிறது. அடுத்தது ஏராளமான சுற்றி இருக்கிறவங்க கிட்டேருந்து ஒரு விமர்சனம் வர்றது. இது ஜில்லத். அப்போது இது 3 நமக்கு இருக்கும்போது நம்மளை உள்முகமாக திருப்புறத்துக்கு உதவி பண்ணுது. இந்த உலகத்தினுடைய இன்பத்துலேருந்து அதில் கிடைக்கிற அந்த ஈர்ப்புகள், உலக வெற்றிகள், இது எல்லாத்துலேருந்துமே நம்மளை கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நாம் உயர்ந்த மேலே போய்கிட்டே இருப்போம் கர்வத்தோடு. அதுக்கு முடிவுங்கிறதே கிடையாது. அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா எல்லா நேரங்கள்லேயுமே நாம் அமைதியோடு இருக்கலாம் அப்படிங்கிறத சார்ஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. இதுக்கு மாஸ்டர் வந்துட்டு ரூட்யார்ட் கிப்ளிங்கின் அவர் எழுதின ஒரு கதை ஒன்று படித்தேன்னு சொல்கிறாரு. அந்த கதையை பகிர்ந்துக்கிறாரு. அதில் சாதாரண மனிதனாக இருந்த ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதல் மந்திரியாகிடுறாரு. அந்த பதவியில் இருந்து ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில் அவருக்கு வயதானதுக்கு அப்புறம் பதவியிலேருந்து ஓய்வு கிடைக்கிது. ஓய்வு கிடைச்ச உடனே அந்த பதவிக்குண்டான அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நாற்காலியில் வச்சுட்டு ஒரு கிழிந்த அங்கி, தொப்பி
இதை ரெண்டுத்தையும் மட்டுமே போட்டுக்கிட்டு கையில் ஒரு கைத்தடியோட வெளியில் போயிடுறாரு. இது ஒரு பரந்த நாடு, இந்த இந்திய நாட்டில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அந்த வடக்கு திசையை நோக்கி நடந்துக்கிட்டே போகிறாரு. கடைசியாக ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்துடுறாரு. அங்கே நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள் எல்லாத்தையுமே கடந்து கடைசியாக ஒரு சின்ன மலை உச்சியில் இருக்கிற ஒரு சிவபெருமான் கோவிலை வந்து சேர்ந்து அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. அவர்கிட்ட எந்த ஒரு திட்டங்களோ நம்பிக்கைகளோ எதிர்பார்ப்புகளோ எதுவுமே இல்லை அந்த நேரத்தில். அதே சமயத்தில் அவர்கிட்ட எந்த அவநம்பிக்கையும் இல்லை. பயம், ஏக்கங்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாம் இங்கே இருக்கணும்னு இருக்கிறதால இங்கே இருக்கோம். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும், எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த ஒரு நம்பிக்கையோடு மட்டுமே அவர் இருந்தார். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒருத்தராக அவரை பார்க்குறதுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவருக்கு தேவையான உணவு, தண்ணி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. ஒரு டைம் அவருக்கு ரொம்ப வயதாயிடுச்சு. அவருடைய காலமும் முடியக்கூடிய ஒரு கட்டம் வந்தது. அதே மாதிரி அவர் இறந்தும் போயிட்டார். இந்த மாதிரி அவருடைய ஒரு எளிமையான வாழ்க்கையை சொல்லி அந்த கதையை முடிச்சிடுறாங்க. இதை சார்ஜி மாஸ்டர் சொல்லிட்டு, நம்மளுடைய மனம் ஒரு சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுக்கு உண்மையிலேயே நமக்கு தேவைப்படுறது ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமில்லை அப்படிங்கிறது பொருள் ரீதியாக கிடையாது. நம்ம மனதில் இருக்கிற அந்த எதிர்பார்ப்புகள், ஆசைகள், இது எதுவுமே ஒன்றுமில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒன்றுமில்லாமை அப்படிங்கிறது தான் ஒன்றுமில்லா தன்மை நிறைஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிறத குறிக்குது. அப்போது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே நமக்குள்ளே அடங்கி இருக்கு. அப்போது அந்த ஒரு நிலையை நமக்குள்ளே நாம் உருவாக்கிக்க ஆரம்பிக்கும்போது அந்த உயர்ந்த நிலையை நோக்கிய பயணம்ங்கிறது நமக்கு எளிதாக நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.